this class, we are going to look at the importance of baptism. ஞானஸ்நானத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். Of course, you know what is baptism. தேவனை முற்றிலும் அறியாத பின்னணி அல்ல, தேவனை அறிந்த பின்னணி, தேவனை கர்த்தரும் தேவனுமாக ஏற்றுக்கொண்ட பின்னணியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். You're not totally from a very Gentile or heathen background. You know who your God is. You've accepted Jesus as your Savior and as your Lord. So you know something about baptism. Yet it is imperative that we learn a few things about baptism. சில காரியங்களை ஞானஸ்நானத்தை குறித்து ஒரு 5 காரியங்களை இன்று பேசப் போகிறேன். அந்த 5 காரியங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்றே நான் விசுவாசிக்கிறேன். I am going to talk about 5 things about baptism today, and I am sure that these 5 things would be beneficial in your spiritual life. What is baptism? ஞானஸ்நானம் என்றால் என்ன? 5 காரியங்களை சொல்லுகிறேன். Baptism is a crucial step in the life of a believer. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் ஞானஸ்நானம் என்றது மிகவும் முக்கியமான, மிகவும் எப்படி சொல்வது, அதை I cannot overemphasize it, but it is very, very important a step in a believer's life. And it's essential that we understand its significance. So what is baptism? Number 1, baptism is obedience to Christ. And it is a public declaration of our faith. ஞானஸ்நானம் என்றால் என்ன? 5 காரியங்கள் உண்டு என்று சொன்னேன். அதில் முதல் காரியம், ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் ஒரு செயல். It is an act of obedience to Christ. And it is a public declaration of our faith. நம்முடைய விசுவாசத்தை பகிரங்கமாக பிரகடனப்படுத்தும் ஒரு செயல். And I'm glad that you've come forward to make this public declaration of your faith tomorrow. நாளை தினத்தில் உங்களுடைய இருதயத்தில் ஒளிந்திருக்கும் விசுவாசத்தை பகிரங்கமாக ஜனங்கள் முன்னிலையில் நீங்கள் பகிரங்கமாக பிரகடனப்படுத்த முன் வந்திருப்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். So we know evangelism and baptism go together. சுவிசேஷமும் ஞானஸ்நானமும் கைகோர்த்து கொண்டு தான் போகிறது என்று பிரதான கட்டளையிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனம். In the Gospel of Matthew chapter 28 and verse 19, Jesus commanded his disciples to go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. தமிழிலே வாசிக்கிறேன். 28:19, மத்தேயு 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சீஷர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம பிரதான கட்டளை என்று சொல்கிறோம். இட்ஸ் அ கிரேட் commandment. It's the greatest commandment ever. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற ஒவ்வொருவருமே இந்த இடத்துல ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த வேண்டும். இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செய்தால் ரட்சிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. If you believe in your heart and confess that Jesus is your Lord and God, that man is saved, that woman is saved என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள் கீழ்ப்படிய வேண்டிய பிரதான கட்டளை தான் ஞானஸ்நானம். ஸோ இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக நீங்கள் தெரிவிக்கும் காரியம், நான் என்னுடையவன் அல்ல, நான் என்னுடையவள் அல்ல, ஐ ஆம் ஆஃப் கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவனுடையவன், கிறிஸ்துவனுடையவள் என்று நீங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறீர்கள். ஸோ பேப்டிசம் இஸ் an obedience to Christ. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறேன், அதுதான் ஞானஸ்நானம் கொண்டு நீங்கள் செய்யும் காரியம். நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறேன். இதுவரைக்கும் எனக்கு இருந்த போராட்டங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டேன். ஞானஸ்நானம் தேவையா? கிறிஸ்தவ குடும்பத்தில் தானே பிறந்தேன், என் கிறிஸ்துவ பெயர் உண்டு, கிறிஸ்தவ பெற்றோர்கள் எனக்கு இருந்தார்களே, நான் சண்டே ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன், எனக்கு தெரியும், பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தவர்கள் தான் நாம் எல்லாருமே. உங்களுக்கு போதிக்கிற இன்று நான் போதித்து கொண்டிருக்கிறேன், நானும் இப்படி நினைத்து கொண்டிருந்தவன் தான். அப்போது இந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இதற்கு மறுபேச்சு இல்லை.
இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்கிற காரியம். ஸோ பேப்டிசம் இஸ் an obedience to Christ, demonstrating our commitment to follow him. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறோம் என்று சொல்லுகிற நாம கீழ்ப்படிய வேண்டிய, கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தான் ஞானஸ்தானம். It is also a public declaration of our faith, and it serves as a testimony to others of our commitment to follow Jesus. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறோம் என்று மற்றவர்களுக்கு நாம் தெரியப்படுத்தும் ஒரு காரியம் இது. ஏன் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும்? நான் ரகசிய கிறிஸ்தவனாக இருந்தால் போதாதா? ரகசிய கிறிஸ்தவனாக இருப்பதற்கு நாம் ஒன்றும் சவுதி அரேபியாவிலையோ, நார்த் கொரியாவிலையோ, சைனாவிலோ ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கு அநேக சங்கடங்கள் உண்டு. இங்கே எனக்கு வெளிப்படையாக தேவனை துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த, ஆலயத்திற்கு செல்ல எல்லா வசதி வாய்ப்புகளும் உண்டு. இன்றைக்கி நம்ம வாசிக்கிட்ட வசனம் அதுதான். எரேமியா 12:5. காலாட்களோடு ஓடும்பொழுதே உன்னை இழைக்க பண்ணினார்களே, ஆனால் குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நமக்கு சூழல் அனுகூலமாக இருக்கும் பொழுது பகிரங்கமாக வந்து, நான் இயேசுனுடைய பிள்ளை, இயேசுனுடைய பிரதான கட்டளையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஞானஸ்தானத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வதில் எந்த தவறுமே இல்லை. ஸோ தட் இஸ் நம்பர் 1. Number 2, what is baptism? Baptism is a symbol of salvation. ரட்சிப்பினுடைய ஒரு அடையாளம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு என்ன அத்தாட்சி? இயேசு கிறிஸ்து யோர்தானில் ஞானஸ்தானம் எடுத்த பொழுது வானத்திலிருந்து புறா வடிவிலே ஆவியானவர் வந்து அவர் மேலே இறங்கினார். சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சத்தம் உண்டாயிற்று. நாளைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது புறாவை எதிர்பார்க்க வேண்டாம், சத்தம் கேட்க வேண்டாம். ஆனால் உங்கள் அந்தரங்கத்திலே ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். எங்கே கொடுப்பார்? நாம் அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது இது என்னுடைய பிள்ளை என்று கர்த்தர் நிச்சயமாக சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. So baptism is a symbol of salvation. In the book of Romans chapter 6 verse 3 and 4, மன்னிக்கணும், ரோமன்ஸ் 6, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6 அதனுடைய 3-4 வசனங்களை தமிழிலே வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? 4வது வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். Tomorrow we are going to demonstrate this in action. அப்படியே நம்முடைய செயலிலே, நம்முடைய செய்கையிலே இதை காண்பிக்க போகிறோம். கிறிஸ்துவுடனே கூட நான் மரித்தேன், அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவருடனே கூட நான் உயிர் தெழுந்திருக்கிறேன். இதுதான் ஞானஸ்நானம் காண்பிக்கும் காரியம். இந்த 3 ஸ்டெப்பும் நம்ம நாளைக்கு பண்ண போகிறோம். கிறிஸ்துவனோடு கூட மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிரோடு எழுந்திருக்கிறோம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நாள் நடக்க போகின்றது. நமக்கு ஒரு புது சரீரத்தை ஆண்டவர் கொடுக்க போகின்றார். ஒரு மகிமையான சரீரத்தை ஆண்டவர் கொடுக்க போகின்றார். அந்த நாள் வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை. அதனுடைய ஒரு நிழலாட்டமாக நாளைக்கு இந்த ஞானஸ்நான ஆராதனை இருக்க போகின்றது. It is a shadow of what is going to happen one day in our lives. ஞானஸ்நானம் அதைத்தான் நமக்கு காண்பிக்கிறது. It is a symbol of salvation. I want to read it in English. In Romans 6:3 and verse 3 and 4, the Apostle Paul writes, or don't you know that all of us who were baptized into Christ Jesus were baptized into his death? We were therefore buried with him through baptism into death, in order that just as Christ was raised from the dead through the glory of the Father, we too may live a new life. இந்த 2 வசனங்களையுமே 8வது வசனம் கண்டென்ஸ் பண்ணி கொடுக்குறது பாருங்க. In Romans 6:8, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இன்னைக்கு சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்ட வசனம் இதுதான், Romans 6:8. So if we died with Christ, we believe that we shall also live with him. அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட நாம ஜீவித்திருப்போம், அவரோடு கூட நாம பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம் என்று நாம வாயினாலே மனதினாலே நாம சொல்லும் அறிக்கை தான் நாளைக்கு ஞானஸ்நானம். கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தால் அவரோட கூட நான் பிழைத்தும் இருப்பேன் என்று சொல்லும் காரியம் தான் ஞானஸ்நானம். So baptism is a symbol of our salvation in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனுடைய ஒரு அடையாளம் தான் ஞானஸ்நானம். அடையாளம் தேவைப்படுது இல்லை? அடையாளம் வேணுமா வேணாமா?
கல்யாணமானவர்கள் எதுக்கு மோதிரத்தை போடுறோம்? அடையாளம். அதை பார்த்து மற்றவங்க யாரும் உங்களை தவறான உத்தேசத்தோடு நெருங்கி விடக்கூடாது, அதுதான் அடையாளம். அப்போது ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சாத்தான் கொஞ்சம் விலகி இருப்பான். உங்களை வாட்ச் பண்ணிட்டுருப்பான், உங்களை ரொம்ப நாள் விட்டு வைக்க மாட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொஞ்ச நாளைக்கு தான் விட்டு வைத்தான் என்று வேதம் சொல்லுது. பார்ப்பான், தூரந்து பார்ப்பான், உங்களோட நடவடிக்கைகள் எப்படி, உங்களுடைய பொருத்தனைகள் எப்படி இருக்குது, இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பான். அப்போது இட் இஸ் a symbol of our salvation. நம்ம சாத்தானுக்கும் உலகத்திற்கும் மற்றவர்களுக்கும் நமக்கு நாமே சொல்லுகிறோம், நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் தண்ணீருக்குள் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருப்பதினாலே பரலோகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, திருச்சபையில் நான் அங்கமாக இருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் நான் முக்கியமான ஒரு பிரஜையாக இருக்கிறேன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நிச்சயம் நமக்கு வேணும், அது வேணும். மூணாவது, வாட் இஸ் பேப்டிசம்? பேப்டிசம் ஐடென்டிஃபைஸ் ourselves with Christ. ஞானஸ்நானம் என்றால் என்ன? ஞானஸ்நானம் கிறிஸ்துவுடனே கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க செய்யும் ஒரு காரியம். பேப்டிசம் ஐடென்டிஃபைஸ் ourselves with Christ. சின்ன வயதில் என்னுடைய அப்பாவுடைய கையை பிடித்து கொண்டு நான் கடை தெருவுக்கு போகும்பொழுது என்னை பார்க்கிறவர்கள் எல்லாருமே அப்பாவும் பார்ப்பாங்க. வேற ஒன்றும் கேள்வி இல்லை. இது பக்கத்து வீட்டு பையனா என்று கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், முகஜாடை அப்படி அப்பா மாதிரி பையன் இருக்கான். அந்த முகஜாடை சொல்லும் இவருடைய பையன் தான் நான். அப்போ பேப்டிசம் ஞானஸ்தானம் சொல்லும் காரியம், நான் கிறிஸ்துவனுடையவன் என்று ஞானஸ்தானம் அறிக்கையிடுகிறது. பேப்டிசம் டெஸ்டிஃபைஸ் தட் ஐ ஆம் ஆஃப் கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவனுடையவன் என்று சொல்லுகிறது தான் ஞானஸ்தானம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 27வது வசனம். In Galatians chapter 3 verse 27, கலாத்தியர் 3:27 நம்ம வாசிக்கிறோம், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்போ எங்கள் அப்பாவுடைய பிள்ளையாக நான் இருப்பதினாலே அப்பாவுடைய சாயல் என் மேலே இருக்கிறது, அப்பாவை போல இருக்கிறேன், என் பிள்ளையும் அப்படி தான் இருக்கிறான். அப்போது நான் என் தகப்பனை தரித்து கொண்டிருப்பதை போல, தகப்பனை தரித்து கொண்டிருக்கும் நான் எங்கே போனாலும் என் தகப்பனை அறிந்தவர்கள் சொல்வார்கள், நீ அவருடைய பையனா என்று கேட்க வாய்ப்புண்டு. அதுபோல ஞானஸ்நானம் என்னை கிறிஸ்துவுடனே கூட அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. பேப்டிசம் ஐடென்டிஃபைஸ் மீ வித் கிரைஸ்ட், இல்லையா? அதான் இது கலாத்தியர் 3:27 சொல்லுது பாருங்க. For all of you who were baptized into Christ have clothed yourselves with Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டால் இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். I am wearing Christ. I have been clothed with Christ. இல்லையா? இப்போ என்னுடைய அடையாளம் என்ன? நான் கிறிஸ்துவனுடையவன். அதை சொல்லும் காரியம், அதை செய்யும் காரியம் தான் ஞானஸ்நானம். So baptism reminds us of our new identity and the new man, that new woman, that is Christ, whom we have put on. 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளானால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. If any man is in Christ, he is a new creation. All things have passed away. அப்போ அந்த பழைய சாயல் போயிட்டு, இதுவரைக்கும் நமக்கு மேலே இருந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் நம்ம மேலே ஒரு சாயல் இருந்தது. அது என்ன சாயல்? ஒரு மிருக சாயல். இது இப்படித்தான் சொல்லணும், மிருக சாயல். இந்த உலகத்தினுடைய சாயல் இல்லை, சாத்தானுடைய சாயல் இருந்தது. ஏன்னா நம்ம இருளின் பிள்ளைகளாக இருந்தோம். இதுவே சில்ட்ரன் ஆஃப் டார்க்னஸ். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் நம்மை எப்படி மாற்றுகிறார்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறார். அப்போ இருளுடைய சாயல், மிருகத்தினுடைய சாயல், சாத்தானுடைய சாயல், உலகத்தினுடைய சாயல் நம்ம மேலே இருந்தது. ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் கிறிஸ்துவனுடைய சாயல் நம்ம மேலே வருகிறது. கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு தனி கலை இருக்கும். அந்த கலை என்ன? முகத்தில் ஒரு சமாதானம் இருக்கும், சஞ்சலம் இருக்காது இல்லை? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்ன வருமா? சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிமை அவர்கள் தலையின் மேலே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ பேப்டிசம் ரிமைண்ட்ஸ் us of our new identity and the new man. இந்த நியூ மேன் யார்? புது மனுஷன் சொல்கிறோமே. பழைய மனுஷன் போயிட்டான், புது மனுஷன் சொல்கிறோம்ல. புது மனுஷன், இட்ஸ் நாட் நியூ ராபின், இட்ஸ் நாட் நியூ ஜேம்ஸ், இட்ஸ் நாட் நியூ ஜாய், இட்ஸ் நியூ ஜீசஸ் தட் யூ புட் ஆன். இப்போ நீங்கள் தான் சரீரத்தின் பிரகாரமாக நீங்கள் தான், ஆனால் நீங்கள் தரித்து கொண்டிருப்பது உங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை.
You have been clothed in Christ because you have been baptized into Christ. Hallelujah. And fourthly, what is baptism? Baptism is a step of faith. இதை நிறைய பேர் எடுக்காத காரணம் விசுவாசம் இல்லை. நிறைய பேருக்கு ஏன் இதை எடுக்க முடியலன்னா விசுவாசம் குறைச்சலாக இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது பேப்டிசம் ரிக்வயர்ஸ் அ ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. விசுவாசம் உள்ளவர்கள் மட்டுமே ஞானஸ்நானம் எடுக்க முடியும். விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் எடுத்தார்கள் வேதவசனம் சொல்லுது. அப்போ விசுவாசம் இருக்கிறவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க ஒரு பிரத்யேக விசுவாசம் வேணும். கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிற பாரம்பரிய சபைகள் இருக்கிற அநேகர் இன்றைக்கி ஞானஸ்நானம் தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். ஏன்? ஒரு நாள் என் மேலே தண்ணீர் தெளிக்கப்பட்டது, அது போதும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, தண்ணீர் தெளிக்கப்படலை. இயேசு கிறிஸ்துவும் அவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர் தான். பண்ணப்பட்டாரா இல்லையா? பிள்ளையாக இருக்கும்போது விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். அதுபோல தான் இந்த நம்மளுடைய பேபி செரமனி. நம்ம மேலே தண்ணீர் தெளிக்கப்பட்டது, என் மேலேயும் தெளிக்கப்பட்டது, உங்கள் மேலேயும் தெளிக்கப்பட்டது. ஆனால் அது போதாது. அது போதும் என்றால் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானனுடைய கையின் கீழாக வந்து ஞானஸ்நானம் எடுத்திருக்க மாட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானம் எடுக்க தேவையாக இருந்தது என்றால் தேவையில்லை. அவர் பூரண தேவன் இல்லை. He was completely God and completely man. There was no need for him to take baptism, but yet he took baptism. Why? Because it was an act that we should emulate. அவரை பார்த்து நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று ஞானஸ்நானம் என்பதினாலே. என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அதனாலே நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு விருத்த சேதனம் எடுக்க முடியாது, அது தேவையும் இல்லை. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதே நான் அறிந்த உண்மை. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 36-37 வசனம். In Acts chapter 8 verse 36 and 37, we see an Ethiopian eunuch. Ethiopian eunuch asks Philip the evangelist. He says, "What can stand in the way of my being baptized?" அவன் சொல்லுகிறான், இங்கே தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்று கேட்கிறதை பார்க்கிறேன். அதுக்கு பிலிப் என்ன சொன்னான்? தடை ஒன்றும் இல்லை, ஒரு தடையும் இல்லை. அப்படி தானே சொன்னான்? தடை ஒன்றும் இல்லை, நீ விசுவாசித்தால் இது உனக்கு ஆகும் என்று சொல்கிறார். Philip replies, "If you believe with all your heart, you may." நீ உன்னுடைய முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். He knew that it was a supernatural occurrence. அது வரைக்கும் பேசிக்கொண்டிருந்த பிலிப்பு ரதத்தில் தன்னோடு கூட இருந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை விளக்கி காண்பித்த பிலிப்பு, தனக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுத்த பிலிப்பு கரை ஏறின பொழுது பிலிப்பை காணும். So he knew it was a supernatural occurrence. கர்த்தர் எனக்காகவே எங்கோ இருந்த ஒரு ஊழியக்காரனை என்னிடமாக அனுப்பி நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தீர்மானித்திருந்தார் என்பதை அறிந்த இந்த எத்தியோப்பியன் சந்தோஷத்தோடு கரையேறினான். இல்லைனா என்ன வந்திருக்கணும்? கூட இருந்த அவ்வளோ நேரம் கூட இருந்த ஒரு மனுஷனை காணும்னா திகிலோடு பயத்தோடு அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் என்ன சொல்லுது? சந்தோஷத்தோடு கரையேறினான். இன்னொரு காரியம் பாருங்கள். This Ethiopian eunuch was under the command of a royalty. ஒரு ராஜஸ்திரீக்கு மந்திரியாக இருந்தவன் இவன், இல்லை? அப்படி தானே? வாட் வாஸ் ஹிஸ் பேக்ரவுண்ட்? ஹீ வாஸ் அண்டர் அ கமாண்ட். 27வது வசனம் பாருங்கள். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரி. அந்த ராஜஸ்திரீனுடைய பேர் தான் கந்தாகே. கந்தாகே என்னும் ராஜஸ்திரீனுடைய மந்திரியாக இருந்த எத்தியோப்பியன், அதான் அவனுடைய இது. ரதத்தை நிறுத்த சொன்னான். ஒரே ஒரு நிமிஷம் ஒரு வீடியோ கால் பண்ணி கந்தாகே அம்மா கிட்ட கேட்டுடுறேன், நான் ஞானஸ்நானம் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டுறேன். ஏன்னா அந்த அம்மா கட்டளையின் கீழே இருக்கிறேன், அந்த அம்மாவுடைய அடிமையாக, அந்த அம்மாவுடைய வேலைக்காரனாக இருக்கிறேன். இல்லை, பவுலை குறித்து சொல்லப்படும் காரியம், அவன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை. அவனுக்கு உணர்த்தப்பட்ட உடனே அவன் ஞானஸ்நானம் எடுத்தான் என்று பார்க்கிறேன். கந்தாக மந்திரி, நான் ஊருக்கு போயிட்டு அம்மாகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு, ராஜஸ்திரி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அந்த அம்மா சொன்னாங்கன்னா வந்து எடுத்துக்கிறேன் என்றெல்லாம் பேசவே இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, என்னுடைய சபையில் என்னை ஒதுக்கி வச்சுருவாங்களே. இல்லை, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் மீறி நீங்கள் வந்துட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஸோ பேப்டிசம் இஸ் a step of faith
demonstrating our trust in Christ and His work in our lives. ரெண்டு காரியங்களை நாம் சொல்கிறோம், நம்ம அறிக்கை செய்கிறோம். ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்யும் ரெண்டு காரியங்கள். நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவர் என்னிலே துவக்கின கிரியையை நான் விசுவாசிக்கிறேன். I believe in Christ and I believe in the work that He has begun in me. அவர் என்னிலே துவக்கின காரியத்தை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவர் நடத்துவார். இல்லை, அது அந்த ஒரு பூர்ண நிச்சயம் நமக்கு இருக்கணும். We must believe that the good work that He has begun in us will be completed at His coming. அவருடைய வருகையிலே அது நிறைவேறும். அது வரைக்கும் நம்ம ஆண்டவர் புடமிட்டு கொண்டே இருப்பார். அது வரைக்கும் நம்ம நம்மளை விசேஷப்படுத்தி நமக்கு செய்ய வேண்டியவைகளை, நமக்கு தெரிய வேண்டியவைகளை அவர் போதித்து கொண்டே இருப்பார். கடைசியாக, what is baptism? ஐந்தாவது காரியம், baptism is a picture of spiritual cleansing. ஒரு ஆவிக்குரிய ஒரு கழுவுதல், அதனுடைய ஒரு நிழற்படம் தான் ஞானஸ்தானம். ஆவிக்குரிய கழுவுதல். இன்றைக்கி கூட நமக்கு when we feel unclean, what do we do? ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிறோம் அப்படின்னு தோணும்போது என்ன செய்கிறோம்? டக்குன்னு போய் குளிச்சிருவோம். இல்லை, யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எங்கேயும் ஒரு கூட்டத்துக்கு போனோம்னா, ஒரு 4 பேருக்கு முன்னாடி நிற்கணும்னா, குளிச்சுட்டு வந்து நிற்கிறதுக்கும் குளிக்காமல் வந்து நிற்கிறதுக்கும் ஒரு சங்கடம் இருக்குது, ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? யாருமே ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க மூக்கை பிடித்தாலும், அவங்க கொஞ்சம் தள்ளி நின்றாலும் நமக்கு என்ன தோணும்? ஏதோ நான் குளிக்காமல் வந்துட்டேன், என்னுடைய வாடை தான் போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். துர்நாற்றம் இருக்குது போல இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் குளித்து விட்டு வந்த மனிதனுக்கு அந்த ஒரு இது இல்லை. He knows, இல்லை, he is very confident, as you say. He is very confident. I am clean. He knows I am clean. So baptism is a picture of spiritual cleansing. ஒரு ஆவிக்குரிய கழுவுதலுடைய ஒரு நிழற்படம் தான் ஞானஸ்நானம். எப்படி சொல்லுகிறேன்? அப்போஸ்தலர் நடபடிகள் 22:16. அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம், அதனுடைய 16வது வசனம், 16. இப்பொழுது அனனியா கேட்குறான், பவுலை பார்த்து கேட்குறான், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். இது பவுலை பார்த்து அனனியா சொல்லுகிற காரியம். Ananias tells Paul, and now what are you waiting for? பரலோகம் உங்களை பார்த்து ஒரு கேள்விக்கு, இவ்வளோ நாள் ஏன் வெயிட் பண்ணீங்க? Why did you wait so long? சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ணலை, நீங்கள் வந்துட்டீங்க. கர்த்தர் சொல்கிறார், நல்லது, இனிமேலும் லேட் பண்ணல, நல்லது. அப்போது ஞானஸ்தானம் எடுக்க தாமதிக்கும் ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து ஆவியானவர் கேட்கும் கேள்வி, வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? இன்றைக்கி நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், வாட் இஸ் யுவர் அப்ஜெக்ஷன் டு பேப்டிசம்? என்ன பிரச்சனைமா உனக்கு? ஞானஸ்தானத்துக்கு என்ன பிரச்சனை? அது ஏதோ தடை இருக்குது, ஏதோ மனசில் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். ஸோ God is asking Paul through Ananias, what are you waiting for? Get up, be baptized and wash your sins away, calling on His name. So baptism is an act of washing my sins away in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய பாவங்களை கழுவும் ஒரு யத்தனம், ஒரு முயற்சி தான் ஞானஸ்நானம். அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதானே அந்த ஒரு கழுவும் தன்மை இல்லைன்னா இந்த வசனமே ஆண்டவர் வேத புத்தகத்தில் வைத்திருக்க மாட்டார். So it is a picture of spiritual cleansing that you and I require. Baptism is a picture of spiritual cleansing, symbolizing the washing away of our sins through faith in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மேலே நான் வைத்திருக்கும் விசுவாசத்தினாலே என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது என்பதனுடைய ஒரு நிழற்படம் தான் உங்களுக்கு நாளைக்கு நடக்க போகும் அந்த ஞானஸ்நானம். Hallelujah. So I told you 5 things about baptism. I just want to summarize the headings alone. What is baptism? Number 1, baptism is obedience to Christ and a public declaration of your faith. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதலும் கிறிஸ்துவின் மேல் இருக்கும் என்னுடைய விசுவாசத்தை பகிரங்கமாக நான் பிரகடனப்படுத்தும் ஒரு காரியமும் தான் ஞானஸ்நானம். 2வது, baptism is a symbol of salvation. ரட்சிப்பிற்கு ஒரு அடையாளம். Baptism is what? Baptism is a symbol of our salvation. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதனுடைய அடையாளம் தான் ஞானஸ்நானம். 3வது, through baptism I identify myself with Christ. ஞானஸ்நானம் மூலமாக நான் என்னை இனிமேல்
கிறிஸ்துவுடனே கூட நான் அடையாளப்படுத்துகிறேன். ஐ ஆம் ஹிஸ், நான் அவரை போல மாறிவிட்டேன், அவரை போல மாறுகிறேன், நான் அவருடையவன் என்று சொல்லும் ஒரு காரியம்தான் ஞானஸ்நானம். நான்காவதாக, பேப்டிசம் இஸ் a ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதே ஒரு ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் தான். அதையும் தாண்டி அடுத்த ஸ்டெப்பு தான் ஞானஸ்நானம். ஸோ பேப்டிசம் ஒரு விசுவாச படி. அந்த படிகளை நீங்கள் ஏறி வரும்பொழுது இன்னும் நிறைய படிகள் உண்டு. எல்லாமே அந்த படிகளுக்கு எல்லாமே பேர் கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படிதல், ஒவ்வொரு படியும் ஒரு கீழ்ப்படிதல். அந்த படிகளை நாம் ஏறி 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 வரும்பொழுது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கும் விசேஷ ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக நாம் சுதந்திரிப்போம். ஆமென் சொல்லணும். கடைசியாக ஐந்தாவதாக, பேப்டிசம் இஸ் a picture of our spiritual cleansing. ஞானஸ்நானம்னா என்ன? நம்முடைய ஒரு ஆவிக்குரிய கழுவுதலுடைய நிழலாக இது இருக்கிறது, நிழற்படம். இட்ஸ் a picture that I am spiritually clean now. இல்லை, ஜஸ்ட் லைக் ஒரு ஃபிசிக்கல் கிளென்சிங் எவ்வளவு கான்ஃபிடென்ஸ் நமக்கு கொடுக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய கான்ஃபிடென்ஸை நமக்கு இந்த simple act of obedience to God's commandment, this baptism will give you. Hallelujah.